எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்க. உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல, அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பதிவை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் கேள்விக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடச்சிரும். லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான். இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்றுறவர் இவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம். அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான், ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான், கீழே பாம்பு இருக்குது, அங்கே புலி இருக்குது, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அவனோட நாக்கில் விழருது. அந்த ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷப்படுறான். ஆகான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இரையாகணும், சரி இந்த பக்கம் வந்தால் புலிக்கு இரையாகணும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளி தேன் அவனுக்கு சந்தோஷம். அந்த துளி தேன் தான் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது, அது பகவானோட கையில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 12/2/2024 வரைக்கும் தனுசு ராசியில் 25 நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன், நிலா. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன். டக்குன்னு ஒரு 15 நாள் 20 நாள் டக்குன்னு மாறின்னு இருப்பார். சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் மாதம் வர்றவர், மாறிகிட்டே இருக்கிறவர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி ராசிநாதனை அமைகிறது உங்களுக்கு பெரிய பாக்கியம். என்ன அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன், சந்தோஷக்காரகன். இந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னா அஷ்டமாதிபதி ராசிநாதனாக அமைஞ்சிருக்கார். மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் எவ்வளோ இருந்தாலும், பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும், சங்கடங்கள் எவ்வளோ இருந்தாலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் ஐயா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசாமிகள் நீங்கள். அதே மாதிரி எல்லாருமே இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. யாருக்காவது ஒரு சின்ன துன்பம் அப்படின்னாலும் உடனே நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட்டுருவீங்க. அந்த துன்பத்தை உங்களால் எடுத்துக்க முடியலையோ, ஆனால் நீங்கள் அந்த துன்பத்துக்காக வருத்தப்படுவீங்க. ஆக இந்த ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு உயர்வுகளை கொடுத்தார். தனவரவை தாராளமாக கொடுத்தார். நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சாலோ அந்த அளவுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்தார். ஒரு ஆட்டோ ஓட்டுறவர், கார் ஓட்டுறவராக இருந்தாலும் ஒரு உயர்வுகளை கொடுத்தார். மனசில் இருந்த கஷ்டங்கள்லாம் குறைஞ்சது, சந்தோஷம் இருந்தது. சில பேருக்கு புனித தல யாத்திரை செஞ்சீங்க. அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடந்திருக்கு. கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் காப்பாற்றினீங்க. குடும்பத்துக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்ந்தீங்க. எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடந்தது. இப்போ எப்படி அப்படின்னா, 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறது. இந்த சுக்கிர பகவான் சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அற்புதமான பலன்கள் இனிமே ஆட்டம் ஆரம்பம். என்ன அப்படின்னா, முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களோட முயற்சிகள்லாம் அற்புதமாக உத்தியோகத்திலேயே
நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் சாதகமாக இருக்கும். சாதகமாக இருக்கிறதுனாலே உங்களோட உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உயர்வுகள் வந்தாலே சம்பள உயர்வு அருமையாக கிடைக்கும். இந்த 25 நாளும் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிகள் பாராட்டப்பட்டு ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாள்லாம் பெரிய அளவில் அந்த தொழிலை பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம். அதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முக்கியமாக துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இப்போ உடன்பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகல ஆரம்பிக்கும். அவங்க மூலமாக ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க, அவங்கெல்லாம் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இளைய உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. கவலையே பட வேணாம். அடுத்தபடியாக இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது. எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி அடைகிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும், இந்த இடத்துல கவனிங்க, என்னால் கண்டிப்பாக நான் இதை செய்வேன் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்கு வரும். அந்த வெறியை ஒரு அற்புதமாக செஞ்சு அந்த முயற்சியை மேற்கொண்டு ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதே சமயம் இந்த குரு பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார், ராகு பகவான் பகைருண ரோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்துல இருக்கார், கேது பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார், சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். கிரகங்கள் நிறைய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள்லாம் விலகி குடும்பம் பயங்கர ஒற்றுமையோடு இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடியது. அதேமாரி குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் எல்லாம் செய்வீங்க. அதனாலே குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை தினந்தோறும் அமையும். கவலையே பட வேணாம். பிரச்சனைகள்லாம் மனசில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நீங்களும் வாழ வேண்டும், தானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பல விதங்களிலும் அற்புதமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களது கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும், தனவரவு அருமையாக வந்து சேரும், உங்களது முயற்சிகள் வெற்றியடையும், மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு சந்தோஷம் அதிகரிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.